Hi, this is Dr. Ushanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை ஒரு கதை மூலியமா புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை முயலும் ஆமையும். முயல் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா தூங்கிட்டதுனால, ஆமை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நடந்ததுனால ஆமை வின் பண்ணிடுச்சு, முயல் தோத்துடுச்சு. ஆமை வின் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆமை ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அணில் கிட்ட சொல்லியிருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக நான் எல்லா இடத்துலயும் வேக வேகமா என்னால போக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நடந்து போனப்போ என்னோட ஷெல் எனக்கு ஹெவியா தான் இருந்தது, என்னால வேகமா நடக்க முடியல, நான் ஸ்லோவா தான் நடந்து போனேன். ஒரு நிமிஷம் வாழ்க்கை நமக்கு ஒரு சக்சஸ கொடுத்துருச்சு, அந்த சக்சஸ நம்ம மண்டைக்கு ஏத்திக்கிட்டு அதே மாதிரி வாழ்க்கை இருந்துரும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை வீணாதான் போயிடும். நம்மளோட எபிலிட்டிய நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், நமக்கு என்ன வரணுமோ அது வந்துகிட்டே இருக்கும். சோ ஜெயிச்சுட்டா அந்த சக்சஸ நம்ம மண்டைக்கு ஏத்திக்க கூடாது அப்படின்றதுதான் இன்னைக்கு ஸ்டாய்க் பிலாசபி. சோ நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள்ல வின் பண்ணிட்டோம், நம்ம ஒரு அத்லீட் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்ல ஒரு பிசினஸ் பர்சன், எல்லாத்துலயும் சக்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு அகங்காரத்தோட இருந்தோம் அப்படின்னா அந்த சக்சஸ் எல்லாம் கொஞ்சம் கூடிய சீக்கிரமே ஃபெயிலியரா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.